ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபாஸ் கார்னர். நான் உங்கள் தோழி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 30 days இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சேலஞ்சோட 29th டே. ஸோ நான் இன்னைக்கு என்னெல்லாம் சாப்பிட்டேன் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் 12 o'clock ஆகுது. இது என்னோடய ஃபுட் விண்டோ டைம். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்லா ஜூஸ் குடிக்க போகிறேன். அது எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நெல்லிக்காயை சின்ன சின்ன பீஸாக எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். தென் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக புதினா இலை எடுத்துக்கிறேன். தென் இது ரெண்டுத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். டேஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சமாக சால்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். தென் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இதை நல்லா அரைச்சாச்சு. இதை வந்து ஒரு ஃபில்டர் வச்சு ஒரு ஜாரில் வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஹெல்த்தியான ஆம்லா ஜூஸ் வந்து ரெடி ஆயாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இம்யூனிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணும். அண்ட் வந்து இதில் வந்து குரோமியம் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளட் சுகரை வந்து இது ரெடியூஸ் பண்ணும். அண்ட் ஹெல்த்தி ஸ்கின் ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ இந்த ஆம்லாவில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. இன்றைக்கி என்னோடய லஞ்சுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ரைஸ் எடுத்திருக்கேன். தென் வந்து பார்த்திங்கன்னா கேரட், பீன்ஸ், சவ் போட்டு ரெடி பண்ண சாம்பார் எடுத்திருக்கேன். தென் எப்போதும் போல் 2 முட்டையோட ஒயிட்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். தென் வந்து பார்த்திங்கன்னா கேபேஜ் பொரியல் எடுத்திருக்கேன். தென் பாவக்காய் ஃப்ரை எடுத்திருக்கேன். இதில் உள்ள டிஷ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ். ஆல்ரெடி வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் பாவக்காய் ஃப்ரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போலவே எனக்கு கேபேஜ் பொரியலும் வந்து ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ½ பப்பாயா எடுத்திருக்கேன். என்னோடய நைட் டின்னருக்கு வந்து நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கோதுமை தோசை எடுத்திருக்கேன். தென் அது கூட வந்து பார்த்திங்கன்னா காளான் கிரேவி எடுத்திருக்கேன். இந்த காளான் கிரேவி வந்து நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு சின்ன வானல் வச்சிடுறேன். வானல் சூடானதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் சூடானதுக்கப்புறம் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியை கட் பண்ணி மிக்சியில் அடித்து ஒரு பியூரி மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர் அண்ட் தனியா பவுடர், கரம் மசாலா, சால்ட் இது எல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். தென் கறி லீவ்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். மஷ்ரூமை நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். இதிலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 10 minutes வந்து நல்லா வேகட்டும். இப்போ இதை ஒரு 10 minutes கழித்து ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 tablespoon வந்து கோகோனட் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் கோரியாண்டர் லீவ்ஸ் மட்டும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை சூடாக சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட வேண்டியதுதான். அவ்வளோதான், இந்த டே வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நாளைய வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். பாய்.